வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் எம்எல்ஏவை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள் மக்களே. கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காரணமாகத்தான் திமுகவின் எம்எல்ஏவை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் மக்களே. கைது செய்து புழல் சிறையில் என்று அடைக்கப் போவதாகவும் செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தற்போதைய நிலை என்ன, இதுவரை எத்தனை உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கிறது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதாவது இருக்கக்கூடிய மாவட்டத்திலே பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடியது கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளச்சாராய மாவட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு ஃபேமஸ் ஆன ஊர் தான் கள்ளக்குறிச்சி. தற்போது கள்ளக்குறிச்சியில் 2 நாட்களுக்கு முன்பு கோர சம்பவம் ஒன்று அரங்கேறி இருந்தது மக்களே. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விஷ கள்ளச்சாராயம் அருந்தி 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா, திமுகவின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் எம்எல்ஏ அதிரடியாக கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தூரம் நடைபெற்றது, கள்ளச்சாராயம் விற்றது உங்களுக்கு தெரியாதா, தெரியாதது போல் நடிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கோணங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் எம்எல்ஏவை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் பல லட்ச ரூபாய் கருப்பு பணங்களும் லஞ்சமாக வாங்கி கொண்டு சாராயம் விற்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. அது மட்டும் அல்லாமல் இதுவரை அமைச்சர் உதயநிதியும் சரி, வேறு துறை அமைச்சர்களும் சரி, முதல்வர் ஸ்டாலினும் சரி இதுவரை சென்று கள்ளக்குறிச்சியில் பார்ப்பதும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் செய்யாமல் இருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை பார்க்காத திமுக தான் இதற்கான முழு காரணமும். இந்த உயிர்களுக்கு முழுக்க திமுக தான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மக்கள் பெரும் சோகத்துடனும் அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் தெரிவித்திருக்கிறார்கள் மக்களே. இதுதான் அப்டேட். அது மட்டும் அல்லாமல் திமுகவின் எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் அப்டேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.